பொதுவா விவாத மேடைகள்லயோ, இல்லன்னா ஒன் டூ ஒன்லயோ யாராவது ஒருத்தங்கள போட்டு பொளந்தெடுத்து நம்ம வந்து பார்த்துருந்துருக்கோம். இல்ல அப்டின்னா 2 பேருமே ஒருத்தங்க மாறி மாறி அடிச்சுக்குவாங்க இல்லையா? ஆனா இந்த ஒரு விவாத மேடையில மட்டுமே அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்சு வச்சது மாதிரி அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வாலண்டியரா போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த 3 பேத்துக்கிட்டயுமே சிக்கி சின்னாபின்னமாகி இருக்கிறாரு மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் அவர்கள். வாலண்டியரா போய் வாண்டடா மாட்டிக்கிட்டு வாங்கி கட்டிக்கிட்ட ஃபெலிக்ஸ் அந்த டிபேட்ல என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தனியார் தொலைக்காட்சி சார்பில் ஒரு டிபேட் ஒன்று சமீபத்தில் நடத்தியிருந்தாங்க. இந்த டிபேட்ல வந்து இந்த பக்கம் தாவேக்கு ஆதரவா திரு அனந்தஜித் அவர்களும், அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் ஷபீர் அவர்களும், அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமா மூத்த பத்திரிகையாளர் மற்றும் இப்போ தாவேக்காவை சேர்ந்த திரு ஃபெலிக்ஸ் அவர்களும் இருக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல தனித்தனியா பேசினாலே இவங்க எல்லாரும் வந்து விஜயை போட்டு பொழந்தெடுப்பாங்க. ஆனா இப்போ வந்து ஒட்டுமொத்தமா கூட்டமா சேர்த்து இருத்தி வச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு செந்தில்வேல் அவர்கள், பத்திரிகையாளர் செந்தில்வேல், அதுக்கப்புறம் அண்ணன் ஆலூர் ஷா நவாஸ், அதுக்கப்புறமா அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை வந்து இருத்தி வச்சிருந்தாங்க. இவங்க 3 பேரும் தனித்தனியா பேசும்போதே எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து இவங்க வந்து டிபேட்ல இருத்தி வச்சு ஒட்டுமொத்தமா சேர்த்து விஜய் அடிக்கிறதுக்காக ஒரு தலைப்பு வர கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த தலைப்பு தனியா கொடுத்திருந்தாலே இவங்க எல்லாம் 3 நாளைக்கு வச்சு பேசியிருந்திருப்பாங்க. சோ இப்படி ஒரு தலைப்பை வச்சு அவங்களையும் கூப்பிட்டு ஆப்போசிட்ல வந்துட்டு வேணும்னே இவரை வந்து இருத்தி வச்ச மாதிரி தான் தெரிஞ்சது. சோ பத்திரிகையாளர் தாவிகாவை சேர்ந்த திரு ஃபெலிக்ஸ் அவர்களையுமே வந்து இருத்தி வச்சிருந்தாங்க. தலைப்பு என்ன அப்படின்னா, விஜய் கனவு பலிக்குமா? சோ விஜய் வந்து என்ன கனவு கண்டாரு? படுத்துக்கிட்டே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு கனவு கண்டாரு. இந்த கனவு வந்து பலிக்குமா அப்படிங்கறத தான் தலைப்பாவே வச்சிருந்தாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க விஜய் வந்து படுத்துக்கிட்டலாம் இல்லங்க, விஜய் அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருந்தாங்க. குறிப்பா முதல்ல களமிறங்குறது திரு அனந்தஜித் அவர்கள் வந்து களமிறங்கினதுக்கு அப்புறமா பட்ஜெட் பத்தி ஏன் விஜய் பேசல அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா பட்ஜெட் பத்தி முதலமைச்சர் பேசினாரா, இல்ல அப்படின்னா பிரதமர் பேசினாரா, அது எதுக்குன்னு தனியா ஒரு துறை வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தாவேக்காவும் இதை பத்தி பேசுறதுக்காக ஒரு துறை வச்சிருக்கு. இதுக்கு பதிலாக நாங்க வந்து சிடி நிர்மல்குமார் அவரை வந்து பேச வச்சிருக்கோம். அவர் தான் எங்களோட நிதித்துறை அமைச்சர். இதை தவிர்த்து விஜய் வந்து எந்த விஷயத்தை பத்தியும் வாய் திறக்கவே மாட்டாரு. எல்லா விஷயத்துக்கும் நாங்க வந்து தனித்தனியா ஒரு துறை வச்சிருப்போம், தனித்தனியா ஒரு ஆள் வச்சிருப்போம், அவங்க தான் பேசுவாங்க. கடைசி வரைக்கும் விஜய் வந்து வாயவே திறக்க மாட்டாரு, மக்களுக்காக முன்னாடி வந்து நிற்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உண்மையை மட்டும் போட்டு உடைச்சிட்டு போய் உட்கார்ந்துட்டாரு. அதுக்கு அடுத்ததா பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் வராங்க. இவங்க வந்து சொன்ன மாதிரி விஜய் வந்து குறிப்பா விஜய் பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை வந்து மற்ற டிபேட்டுகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். எப்பவுமே விஜயை தாக்கியே பேசிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கும். தாக்கிங்கிறத தாண்டி விஜய் பத்தின உண்மையை பேசுவாங்க, அது தாக்குற மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஆனா இப்போ ஒரு சேஞ்சுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்டா விஜய்க்கு ஆதரவா வரவங்களை போட்டு தாக்கி பேசலாம் அப்படின்னு நினைச்சாரோ என்ன அப்படின்னு தெரியல. பட்டுன்னு உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. ஏன்னா 33% ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு விஜய்க்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்தியா டுடே வந்து ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருந்தாங்க. அந்த சர்வேவோட ரிசல்ட் வந்து இப்படி இருந்தது அப்படின்னு பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் அவர்கள் ரெட்பிக்ஸ் சேனல்ல பேசியிருந்தாங்க. சோ அந்த ஒரு ஆடியோவையும் வெளியிட்டு அதுக்கு இந்தியா டுடேக்கே கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி சர்வே எடுத்தீங்களா, 33% விஜய்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி 33% எல்லாம் இன்க்ரீஸ் ஆகலைங்க, இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நாங்க சர்வேவே எடுக்கல அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. அந்த ஆடியோவை பத்திரிகையாளர் செந்தில்வேல் வந்து மைக்ல போட்டு காமிச்சிட்டாங்க. ஒரே அசிங்கமா போச்சு. ஆனா இதுக்கு எந்த ஒரு பதிலுமே ஆப்போசிட் தரப்புல இருந்து இல்ல. அடுத்ததா ரவுண்ட் 2, அதாவது விசிகாவை சேர்ந்த அண்ணன் ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. சோ ஆலூர் ஷா நவாஸ் வந்து எப்பவுமே வந்து தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது செய்யவே மாட்டாரு. கருத்தியல் ரீதியா தான் போராடிக்கிட்டே இருப்பாரு. உங்களோட கொள்கை என்னப்பா, எங்களுக்கு இப்படி ஒரு கொள்கை இருக்கு, நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு கொள்கை எடுத்து வச்சிருக்கோம், நாங்க வந்து பாமக இருந்துச்சுன்னா நாங்க விசிகா வந்து அந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். அதே மாதிரி நீங்க உங்க கொள்கையை சொல்லுங்க, உங்க கொள்கையை எதிரி யாருன்னு சொல்லுங்க, அவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த கூட்டணிக்குள்ள நீங்க இருக்க மாட்டீங்களா, நீங்க அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்களா வைக்கலையா, மறைமுகமா இருக்கா என்ன அப்படிங்கறத வாயை திறந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் திருப்பரங்குன்றம் விஷயத்துல தாவேகாவோட நிலைப்பாடு என்ன, இந்த பக்கமா அந்த பக்கமா, நீங்க பாஜகவை எதிர்த்து பேசுறீங்களா இல்லைன்னா ஆதரவா பேசுறீங்களா, உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எடுத்து வச்சிருந்தாரு. இதுக்கு திமுக பாஜக நடத்துற நாடகத்துக்கு தாவேகா எதுக்கு குறுக்க வந்து கௌஷிக் மாதிரி வரணும், இதுல வந்து எங்களுக்கு எந்த கருத்துமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரி தாவேகாவோட பதில் கொடுத்திருந்தாங்க. சரிதான், திமுக பாஜக ஓகே, பாஜகவை எதிர்த்து திமுக மட்டும் தான் களத்துல இருக்கு, அதனால நீங்க திமுக பாஜகன்னு சொல்றீங்க,
அதெல்லாம் சரிதான். ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க வந்து கிறிஸ்தவ வாக்குகளை வந்து கவர் பண்ணணும்னு வரீங்க, சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கிற அப்படின்னு சொல்றீங்க, தீபாவளி கொண்டாடல, பொங்கல் கொண்டாடல, ஆனா கிறிஸ்துமஸ் மட்டும் கரெக்டா கொண்டாடிருக்கீங்க. 1க்கு 2 தடவை நீங்க வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கிறிஸ்துமஸ் தினத்தன்னைக்கு கிறிஸ்தவர்களை கிறிஸ்துமஸ் கொண்டாட விடாம நாடு முழுசா தாக்கப்பட்டாங்க இல்லையா? இத பத்தி உங்களோட கருத்து என்ன? இதுல நீங்க வந்து என்ன ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க? சோ தாக்குனவங்க வந்து அவங்க பக்கம் நிக்கிறீங்களா, இல்லைன்னா தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் பக்கம் நீங்க இருக்கிறீங்களா? இப்போ இது யாரு நடத்தின நாடகம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதில் ஷாவார் நவாஸ் போட்டு முடிச்சு விட்டாரு தாவேக்காவை. இதுக்கும் பதிலே கிடையாது. அடுத்ததா 3வது ரவுண்ட் 3 இதுல வந்து நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து வராங்க. சும்மாவே சொல்லிட்டு அடிப்பாரு. இதுல வந்து ஆப்போசிட்ல வந்து இருந்து அவங்க கருத்து கேட்டு அதுக்கு இவர் பதில் சொல்லி இப்படி ஒரு டிபேட்டா இருத்தி வச்சோரு அப்படின்னா, அதான் தனியா சொல்லும் போதே போட்டு அந்த அடிப்பாரு. இப்போ ஆப்போசிட்ல ஒருத்தர் எதிர்த்து பேச இருக்கும்போது அதுக்கு எதிராக பேசும்போது எந்த அடி அடிப்பாரு, எந்த அடி அடிச்சிருந்திருப்பாரு அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சோ ஆரம்பத்துல எல்லாருமே உங்களோட கொள்கை என்ன, நீங்க வந்து ஏன் இதுக்கு வாய் திறக்கல அப்படிங்கிற எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிட்டாங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்கிறத வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களும் பொழந்து எடுத்து முடிச்சு விட்டாரு. கத்தி பிகில் சர்க்கார்னு படத்துல மட்டும் உங்க அண்ணன் பிரஸ் கூப்பிட்டு வச்சு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, நேர்ல ஏன் நிஜத்திலேயே ரியல் லைஃப்லயே வந்து பிரஸ் பார்த்தா இப்படி பயந்து ஓடுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இதுக்கு எதிர்த்தரப்புல இருந்த மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து பிரஸ்ஸுக்கு எல்லாமே வந்து எத்திக்ஸே இல்ல, பிரஸ்ஸுகள் எல்லாமே வந்து எத்திக்ஸ் இல்லாம இப்போதைக்கு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட வாதத்தை முன் வச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து சரி மத்த சேனல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எத்திக்ஸ் இல்ல, பிரஸ்ஸுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி எத்திக்ஸே இல்ல அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல இயங்கக்கூடிய பொலிட்டிக்கல் சேனல்லயே ரொம்ப பெருசு அப்படின்னா அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறது, 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறது ரெட் பிக்ஸ் தான். சோ ரெட் பிக்ஸுக்கு விஜய் ஏன் எந்த ஒரு பேட்டியுமே கொடுக்கல? அட்லீஸ்ட் ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் தாபிகாவை சேர்ந்தவர் உங்களுக்காவது வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம் இல்லையா? உங்களை இந்த பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ ரெட் பிக்ஸுக்குமே எத்திக்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு எத்தனை நாள் மனசுல வந்து வன்மத்தை தேக்கி வச்சிருந்தாருன்னு தெரியல, ஒரே பேட்டியில போட்டு முடிச்சிட்டாரு. இதுக்குமே எந்த ஒரு பதிலுமே இல்ல. இதோட அப்படியே முடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா நான் வந்து போமாட்டேன், எனக்கு இந்த அடி பத்தாது, என்னை இன்னும் கொஞ்சம் அடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாலண்டியரா போய் ஆங்கர் கிட்டேயும் மாட்டிக்கிட்டு தவிச்சிருந்திருக்காரு. அதாவது அந்த ஒரு வடிவேல ஒரு காமெடியில சொல்லுவாரு இல்லையா, எல்லாரும் அடிச்சாங்க ஆனா கடைசியில ஒருத்தி வந்து மிதிச்சா கராத்தே கத்திருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கடைசியா ஆங்கர் கிட்ட போய் வாங்கி கட்டிக்கிட்டாரு. அதாவது நீங்க வந்து பொலிட்டிக்கல் டிபேட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க தானே நீங்க கூப்பிட்டு இருக்கணும். நீங்க என்ன செந்தில் வேலை கூப்பிட்டு இருக்கீங்க, அவர் என்ன போட்டு அடி அடி நடிக்கிறாரு, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் ஆங்கர் வந்து அந்த பக்கத்துல செந்தில்வேல் வந்து பத்திரிகையாளர் நாங்க கூப்பிட்டுருக்கோம், சரிதான், அந்த பக்கத்துல இருந்து நாங்க பத்திரிகையாளர் ஷபீரை கூப்பிட்டு இருந்திருக்கோம். சோ அப்ப நீங்க அதையும் வந்து அப்போஸ் பண்ணியிருந்திருக்கணும் இல்லையா? ஏன் எங்க பக்கத்துல நீங்க வந்து பத்திரிகையாளர் கூப்பிடுறீங்க, எங்களுக்கு வந்து அரசியல் கட்சியில இருந்து யாரையாவது கூப்பிட்டு இருந்திருக்கணும்ல அப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம் இல்லையா? நீங்க இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய செந்தில்வேலை மட்டும் கேட்கறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்குமே எந்த பதிலுமே இல்லாம அமைதியா போய் உட்கார்ந்துட்டாரு. இப்படி மொத்த டிபேட்டுமே ஒரே ஆளு மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஃபெலிக்ஸ குறி வச்சே தாக்குதல் நடத்தப்பட்ட மாதிரி அந்த டிபேட் வந்து நடந்து முடிஞ்சுச்சு. சரி இதோட முடிச்சிருந்திருக்கலாம். இது மட்டும் இல்லாம நான் வந்து தமிழ் டிபேட்ல தான் உட்கார்ந்துருந்து என்ன வந்து எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டாங்க, அதனால நான் வந்து இங்கிலீஷ் டிபேட்ல போய் உட்கார போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்தியா டுடே நடத்தின ஒரு டிபேட்ல உட்கார்ந்துருந்து அந்த டிபேட் அரங்கம் இருக்கு இல்லையா, அந்த அரங்கத்துல இருந்தவங்களை எல்லாத்தையுமே அப்படியே சிறுபலையில ஆழ்த்திருந்திருக்காரு. தாவேக்காவை பத்தி பேசி, தாவேக்கா பேசினாலே சிரிச்சிருவாங்க, இந்த தாவேக்காவை பத்தி பேசி அந்த அரங்கத்தையே வந்து மகிழ்விச்சிருக்கிறாரு மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் அவர்கள். என்ன அப்படின்னா ஆங்கர் வந்து கேட்கறாங்க, தாவேக்கா எத்தனை சீட் இல்லங்க ஜெயிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம பத்திரிகையாளருமே தனிப்பெரும்பான்மையா நல்ல பெருசாவே ஜெயிக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே தனிப்பெரும்பான்மையா ஜெயிக்கும், ஓகே அதை வந்து நம்பரா சொல்லுங்க, எத்தனை தொகுதிகள்ல ஜெயிக்கும் அப்படின்னு கேட்ட உடனே 50% கான்ஸ்டிடுவன்சி அண்ட் 40 above votes அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரங்கு இருக்கு இல்லையா அதுவே வந்து அப்படியே மொத்தமா சிரிச்சிட்டாங்க. அதாவது தாவேக்கா ஆதரவா வந்து ஆதரவாளர்களே சிரிச்சிட்டாங்க. இப்படி தமிழ் டிபேட்லயும் சரி இங்கிலீஷ் டிபேட்லயும் சரி தொடர்ந்து 2 நாளா நம்ம பத்திரிகையாளர் மேல கடுமையான தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து கண்டனத்துக்குரியது. தாவேக்காவை சேர்ந்த தோழர்கள் எல்லாருமே இதை வந்து கண்டிப்பா கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம பேசாம கோயிலேயே மணியாடிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசாம பத்திரிகை துறையிலேயே இருந்திருக்கலாம். இந்த அரசியல்லாம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். அது இல்லை அப்படின்னா அரசியல் ஒரு சார்பா நான் போயிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஊடகத்துறையில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி அரசியலுக்கு போனதும் போயிட்டேங்க, அதுக்கப்புறமா ஊடகத்துறையில இல்லாமையாவது இருந்திருக்கலாம். அது எதுவுமே பண்ணாம இப்படி சிக்கி சின்ன பின்னமா இருக்கிறாரு நம்ம மூத்த பத்திரிகையாளர் அவர்கள். தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.